லூக்காவின் புத்தகம் 1:31-38 வரையிலும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1:31-38 எடுத்துக்கலாம். நான் வாசிக்க வேண்டாம். நான் அப்படியே அந்த சாராம்சத்தை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். நமக்கு டைம் பத்தாது. இப்ப பாருங்க, இங்கேயும் ஒரு குழந்தை பேரை பற்றி நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த பாருங்க, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்கிருந்து ஆரம்பித்து நம்ம எங்க பார்த்தாலும் என்ன சொல்றாருங்க, அங்க எல்லாம் பிள்ளை பேற்ற பத்தி சொல்றாரு. அப்ப பிள்ளை பேற்ற பத்தி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னாவே அங்க என்ன நடக்குதுங்க, உங்களுக்கு பிள்ளை பேற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திரும்பி ஒரு தடவை சொல்றேன்னா, மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்னதுங்க, பிள்ளை பேற்றை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்கள் கற்பத்தை திறக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, ஓகே. இப்போ இங்க மரியாளை குறிச்சு நாம பாக்குறோம். நீ கற்பவதியாவ, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவளுக்கு இயேசு அப்படின்னு சொல்லி நீ பேர் கொடு. அவர் பெரியவரா இருப்பாரு, அவர் உன்னதமானவருடைய குமாரன் சொல்லப்படுவார். இப்ப கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்தது 33ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். என்ன பண்ணுவாராமாங்க, இயேசு யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. பாருங்க, நாங்க ஒரு மெசேஜ் உங்ககிட்ட கொண்டு வர்றோம்னா அந்த மெசேஜ் தீர்க்க தரிசன செய்தியா இருக்கும். நாங்க தனிப்பட்ட விதத்துல ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுல மட்டும் நாங்க எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டோம். எங்களுடைய அதை விட அதிகமா நாங்க சொல்லக்கூடிய மெசேஜ் இருக்குது பாத்தீங்களா, அது தீர்க்க தரிசன செய்தியா இருக்கும். யூடியூப்ல நீங்க பார்க்கும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டெல்லாம் நீங்க வெளியில போகாதீங்க. என்னுடைய மெசேஜ்ல எல்லாம் என்ன மாதிரியான தீர்க்க தரிசிகளுடைய மெசேஜ்ல எல்லாம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையிலும் எங்க வேணா ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. அதனால எந்த மெசேஜ் கேட்டாலும், எனக்கு என்னோட நண்பர் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உன்னுடைய மெசேஜ நான் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நண்பர்னாலும் அவர் என்ன பண்றாரு, என்ன நண்பர் தானே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா நினைக்கிறது இல்ல. அத 3 தடவை 4 தடவை ஒரு மெசேஜ் கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னா, அங்க கிடைக்கிறது தீர்க்க தரிசன செய்தி, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான தீர்க்க தரிசன செய்தி. உங்க தலையில கை வச்சு நான் தீர்க்க தரிசனம் சொல்றது அல்லது இப்போ ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி நான் தீர்க்க தரிசனம் சொல்றது அது வேற. அதே நேரத்துல உங்களுக்கு செய்தியின் மூலமா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த வார்த்தை தாங்க உங்களை மாத்தும். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய உங்க பேரை சொல்லி உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள்ல கூட எங்கேயாவது சில மாற்றங்கள் வரலாம். ஆனா அப்படி வந்ததில்ல. ஆனா என்ன நடக்குங்க, வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்க்க தரிசன செய்தி 100% உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எதுக்கு இவ்வளவு பீடிகையோட சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா, வர்ற விஷயத்துக்கு. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆண்டவர் என்ன செய்வாருங்க, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அப்படின்னா நீங்க ஆபிரகாமினுடைய சந்ததியில இணைக்கப்பட்டுட்டீங்க. நீங்க யாக்கோபுடைய சந்ததியில இணைக்கப்பட்டுட்டீங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்படி வந்துட்டதுனால உங்க குடும்பத்தாரை கர்த்தர் மட்டுமே, இயேசு மட்டுமே என்றென்றைக்கும் அரசாளுகிறார். ஹல்லேலூயா. இப்போ அவர் மட்டும்தான் அரசாளுறாரு. அப்படிங்கும் போது அசுத்தாவி உங்க குடும்பத்துல அரசாள முடியுமா? தரித்திரம் எல்லாம் முடியாதுன்னு எனக்கு கை காட்டணும். நீங்க அசுத்த ஆவி உங்க குடும்பத்துல அரசாள முடியுமா? அதே மாதிரி பிரச்சனை உங்க குடும்பத்துல அரசாள முடியுமா? போராட்டம் உங்க குடும்பத்துல அரசாள முடியுமா? ஏமாற்றமோ தோல்வியோ அரசாள முடியுமா? பிசாசு வர முடியுமா நம்ம குடும்பத்துக்குள்ள? நீங்க இதை மட்டும் விசுவாசிங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அவர் அரசாளுகிறார், அரசாளும் தெய்வம் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருங்க. அவர் அரசாளுகிறார், என் குடும்பத்தை அவர் அரசாளுகிறார், என் வாழ்க்கையை அவர் அரசாளுகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜ்யம் உனக்குள் வந்திருக்கிறது. இந்த நாள்ல ஏற்கனவே நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவருடைய ராஜ்யம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு. ஆனா அந்த வெளிப்பாட்டை ஒரு தடவை இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறார்.
என் ராஜ்யம் வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே வந்துருச்சு. என் ராஜ்யத்துக்கு என்ன இருக்காது? முடிவே இராது. என் ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய உன்னை நான் ஆளுகிறேன். நீ ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறாய். என்னோடு கூட நீ ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறாய். அதிகாரம் செய்கிறவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்பதான் இந்த மரியாள் கேட்கிறா. என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? குழந்தை உனக்கு பிறக்கும் தேவதூதன் சொல்லும் போது என்ன சொல்றா? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இங்கதான் தேவதூதன் அவளுக்கு பதில் என்ன சொல்றா அப்படின்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவியானவர் மேல வருவாரு. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமா சொன்னா. அப்ப அந்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறி இருக்குது அப்படின்னா, இந்த காரியங்கள் இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் அத்தனையும் நிறைவேறுகிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இன்றிலிருந்து ஒரு பெரிய அலையாக எழும்புகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு பெரிய ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த வேவ், அந்த சுனாமி உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாய் நீங்க நிரப்பப்படுகிறத நீங்க பார்க்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறத நீங்க பார்க்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறத நீங்க பார்க்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்து தங்குவார், நிழலிடுவார். உன்னதமானவருடைய பலம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்குங்க. ஆண்டவருடைய பலம் உங்க குடும்பத்தை நிரப்புது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய பலம் உங்க குடும்பத்தை நிரப்புறத நீங்க பார்க்க போறீங்க. நன்றி தகப்பனே. ராபா தீரா காரா பாக்கா பாபா, ராபா தீரா காரா பாக்கா பாபா. பட்ரிஷியா சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவருடைய அந்த பலத்த கரம் உங்களை தொடுகிறதுன்னு சொல்லுகிறார். அப்படியே உங்களை ஒரு சின்ன பிள்ளைய வழி நடத்திட்டு போற மாதிரி உங்களை கைய பிடிச்சு இழுத்து உங்க சூழ்நிலைகள் எல்லாத்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. அப்படியே நீங்க இருக்கக்கூடிய அந்த அந்த நெருக்கமான நிலைகளை விட்டு ஆண்டவர் அப்படியே உங்களை தூக்கி எடுக்கிறத நான் பாக்குறேன். எந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு மத்தியில நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்களோ, நீங்க பொல்லாப்புக்கு நீங்க பயப்பட வேண்டியதே இருக்கல. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை அப்படியே தூக்கி எடுக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை இப்ப நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கரங்களை அப்படின்னு எனக்கு நேரம் நீட்டி, ஸ்கிரீனுக்கு நேரம் நீட்டி அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன். அந்த அக்கினியை நான் கட்டவிழ்கிறேன். ஆண்டவரை பிடுங்க வேண்டியவற்றை பிடுங்குகிற, ஆண்டவரை சுட்டெரிக்க வேண்டியவற்றை சுட்டெரிக்கிற, ஆண்டவரை இடிக்க வேண்டியவற்றை இடிக்கிற அந்த அக்கினியை நான் கட்டவிழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே இந்த குடும்பங்களில் நாட்டப்பட வேண்டியவைகள் நாட்டப்படட்டும், கட்டப்பட வேண்டியவைகள் கட்டப்படட்டும். வாழ்க்கையில ஆண்டவரை எதெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அத்தனையும் செய்யப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இன்றைய நாள்ல அந்த மேல் வீட்டு அறையில இறங்கினதை போல உங்களுக்கு லிட்டரலா உங்க வாழ்க்கையில அவர் இறங்கி வந்து அவர் செயல்படுறதை நீங்க பார்க்க போறீங்க. I command all kinds of hindrances to lose in the name of Jesus. எந்த விதமான தடைகள் இவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், சாபக்கட்டுகள் காணப்பட்டாலும் அவற்றை நான் உடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் எல்லா விதமான சாபக்கட்டுகளையும் நான் உடைக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்களோட கூட பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அப்படியே விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. இந்த அபிஷேகத்தை அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படின்னா, ஆவியானவர் ஒரு நாள் உங்களோட அப்படியே ஒரு புறாவை போல வந்து மயில் இறகு அல்லது புறாவின் இறகுனால வருடுற மாதிரி உங்களை வருடுவார். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே மென்மையா உங்களோட இடைபடுவார். ஒரு நாள் அப்படியே அவர் ஒரு காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற அந்த சத்தத்தை போல ஒரு சத்தத்தோடு உங்ககிட்ட வந்து அவர் இடைபடுவார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பலத்த அபிஷேகத்தோடு வல்லமையோடு இறங்கி வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. இதை சொல்லுகிற போதே ஒரு சிலர் மேல ஒரு அக்கினி இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். உங்க உடம்புல ஒரு எரிச்சலை நீங்க உணர்வீங்க. இயேசுவின் நாமத்தினால் சிலருடைய உடம்புல ஒரு எரிச்சலை உணர்வீங்க. ஒரு சிலருடைய உடம்புல அப்படியே ஒரு குளிர்ந்த பனியை உணர்வீங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்களுடைய அபிஷேக வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, தேவ கரம் எழும்பட்டும், பிரசன்னம் மூடட்டும். ஆண்டவரே, ராபா ஷாபா தீரா காரா பாக்கா பாபா பாபா பாபா. ஆண்டவர் சொல்றாரு, சிலர் யாரும் இங்க இருக்கீங்க,
நீங்க என் கூட ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனா ஆண்டவர் பேசுறதை என்னால கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? யார் சொல்றீங்க? எனக்கு கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன், ஆனா ஜீவா சிஸ்டர், ஓகே, கேட்க விரும்புறேன், ஆனா எனக்கு கேட்க முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே நீங்க, அவங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் இன்னைக்கு சொல்லி தரேன். அப்படியே அமைதலா உட்காந்துக்கோங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதும் ஒண்ணுமே பேசாதீங்க, அப்படியே அமைதலா. சங்கீதா சிஸ்டரும் மீட்டுன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க அப்படியே அமைதலா உட்காந்துக்கோங்க. அமைதலா ஆண்டவர் சமூகத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே காத்துருங்க. ஒண்ணும் பேசாதீங்க, வாய் அசைக்காதீங்க, உதடு அசைவில்லாம ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, அந்நிய பாஷை பேசாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே அமைதலா தேவ பிரசன்னத்துல உட்காந்துருங்க. கண்ண மூடிட்டு உட்காந்துருங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு தூக்கம் வந்தா கூட பரவாயில்ல, தூங்கிடுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படி உட்காரும் போது ஆவியானவர் உங்களோட அப்படியே அந்த அறைக்குள்ள அவர் உலாவுகிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அவர் உங்களோட மெல்லிய சத்தத்துல பேசுறத உணர ஆரம்பிப்பீங்க. அவருடைய வார்த்தை வசனம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வர்றத நீங்க பாப்பீங்க. ஒரு தரிசனம் வர்றத நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி பல விதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இங்க அவர் உங்களுக்கு உணர்த்த முடியும், உங்களோடு கூட பேச முடியும். அப்போ உங்க மேல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பலம் தங்குகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆவியானவருடைய பலம் உங்க மேல இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மேல கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வருகிறது. பெருக்கம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கடன் பிரச்சனைகள்ல கர்த்தர் இடைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லாருடைய வாழ்க்கையில காணப்படுகிற கடன்களை நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். அது விலகுவதாக. ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடன்களும் தள்ளுபடி ஆவதாக. ஒரு பெரிய பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிழக்கை பார்த்து, மேற்கை பார்த்து, வடக்கை பார்த்து, தெற்கை பார்த்து பணமே வா என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். பணம் வருவதாக. கர்த்தர் அதிசயங்களை காணப்படுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆமென். சரி, ஓகே. நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன். ஆவியானவர் என்னை எப்படி நடத்துறாரோ அப்படி நான் போயிட்டே இருக்கேன். கடைசியா உங்களுக்கு கொஞ்சம் நான் நேரம் கொடுக்கிறேன். யாராவது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துலன்னா நீங்க உங்க பிரேயர் பாயிண்ட சொல்லி இதுக்காக ஜெபிங்கன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இது டுகெதரா நம்ம எல்லாரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியம். இங்க நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற மாதிரியும் இல்ல, இவங்க ஊழியக்காரங்க இவங்க விசுவாசிங்கிறதும் இல்ல. நாங்க எந்த ஒரு விசுவாசியையும் விசுவாசியாவே பாக்குறது இல்ல. எல்லாரையும் ஊழியம் பண்ணுகிறவர்களாய் உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். இங்க கூட இந்த மீட்டிங்கோடைய நோக்கம் கூட என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒரு வேலை இப்பதான் ஆனா போட கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை PhD பண்ண வச்சு உங்களை ஒரு ஊழியக்காரர்கள் ஆக்கணுங்கிறதுதான் என்னுடைய நோக்கம், கர்த்தருடைய நோக்கம். அதனால உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்க உதவி செய்ய தயாரா இருக்கிறோம். அதனால நீங்க அப்படியே கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து போலாம். இப்போ அந்த தேவதூதன் இவன் நம்பணும்ல, இவன் என்ன சொல்றா, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா இல்லையா? அப்படி கேட்கும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு மரியா இங்க என்ன சொல்றான்னு பாருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பாருங்க, இவ என்ன பண்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, அங்க அவ விசுவாசிக்கிறாங்க. எந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு கிடைச்சாலும் அதை அப்படியே விசுவாசிச்சிருங்க. அதுல மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க. இது என்ன எல்லா மீட்டிங்லயும் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு சர்ச் சண்டே சர்வீஸ்லயும் நம்ம கேட்கிறோம், எந்த மெசேஜ் போட்டு கேட்டாலும் கேட்கிறோம், அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு வசனத்தின் மூலமாக தொட்டாரு, ஒரு வார்த்தையின் மூலமாக தொட்டாருன்னா அதை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் வாயை திறந்து அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவரே, இன்றைய தினத்துல நாங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படியும் எங்க வாழ்க்கையில ஆக கடவுது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. சரி, ஓகே. இப்ப யோபு புத்தகத்துல நம்ம பாக்குறோம், யோபுக்கு அந்த ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வருது பாத்தீங்களா? அந்த ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வரத்துக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. யோபு 42:2 நாம பாக்குறோம். யோபு 42:2 எடுத்துக்கோங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண வல்லவர்ங்க? சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. அவர் அதே நேரத்துல அவர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாதுங்க? அது ஒண்ணும் தடைபடாதுங்க. இப்போ நீங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களை பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியறவங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு யோபு சொல்றான். எப்ப சொல்றான்னு பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தான், அந்த கதைக்கெல்லாம் நம்ம போக முடியாது, நேரம் ஆயிடும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான், அத்தனையும் இழந்துட்டாங்க. அத்தனையும் இழந்ததுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்றான்? இப்போ அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப திரும்பவும் அவனுக்கு என்ன தேவையா இருக்குதுங்க? அவனுக்கு பழைய ஆசீர்வாதங்களுக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துலதான் ஆண்டவரை பார்த்து, இது பாருங்க 42ஆம் அதிகாரம், யோபு 42 தான் கடைசி அதிகாரம். அப்ப அந்த கடைசி அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்றாரு. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. அந்த யோபுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னு தெரிஞ்சிருக்குது? ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். நான் எனக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, இழந்துட்டேன். பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க, இழந்துட்டேன். ஆடு மாடுகள் இருந்தது, இழந்துட்டேன். ஒட்டகங்கள் இருந்தது, இழந்துட்டேன். எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே அப்படின்ட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது, இப்ப அவன் விசுவாசத்தோட சொல்றாங்க. என்னன்னு சொல்றான்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய சின்ன வயசுல இருந்து எதையெல்லாம் இழந்தியோ அந்த இழந்த எல்லாத்தையும் அவர் திருப்பி உனக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண போறாருங்க? தேவரீர் நீங்க சின்ன வயசுல இருந்து எதையெல்லாம் இழந்திருந்தாலும் சரி, 1 2 இல்ல, 100 1000 இல்ல, என்னெல்லாம் நீங்க இழந்திருந்தாலும் சரி, எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, நீங்க இழந்த எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருங்க? அவர் திரும்ப ரிஸ்டோர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க இழந்த சந்தோஷத்தை, இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த நன்மைய, இழந்த கிருபைய, இழந்த இரக்கத்தை, இழந்த பரிசுத்தத்தை, எதையெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, இழந்த பணத்தை, இழந்த வேலைய, நீங்க A to Z என்ன வேணா வச்சுக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருந்தாலும் சரி, இன்னும் நீங்க இயேசுவை இழக்கலைங்க. அதுதாங்க ஒரு நற்செய்தி. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணா இழந்திருக்கலாம், ஆனா இயேசுவை நீங்க இழக்கவே இல்லை. அவர் உங்க கூடவே தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. ஏன்னா நீ என்னதான் இழந்திருந்தாலும் சரி, சகலத்தையும் நான் உனக்கு மீட்டு கொடுக்கிறேன். எல்லாத்தையும் திரும்ப ரீஸ்டோர் பண்ணி நான் கொடுக்கிறேன். திரும்ப ரெஜுவனேட் பண்ணி நான் உனக்கு கொடுக்கிறேன். திரும்ப உனக்கு ரினியூ பண்ணி புதிதாக்கி உனக்கு நான் கொடுக்கிறேன். எல்லாத்தையும் புதுப்பித்து நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் உங்களுக்கு தடைபடாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள் அது ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான நினைவுகள்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் நினைவுகளை உங்க வாழ்க்கையில நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாரு. அவர் செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அல்லது நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிறவங்களை பார்த்தே சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடைபடாது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஸ்டீபன் கோவிந்தராஜ் பிரதர், கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை வழி நடத்திட்டு இருக்கிறத இன்னைக்கு நேத்து இல்ல, நீ என்னைக்கு என்ன ஏற்றுக்கொண்டாயோ அன்னையில இருந்து நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நான் உன்னை அற்புத விதமாய் நான் வழி நடத்திட்டு வர்றேன். எத்தனையோ சூழ்நிலைகள்ல நீ தண்ணீர்கள்ல கடந்து போற மாதிரி கடந்து போன, அக்கினியினூடாக கடந்து போற மாதிரி கடந்து போன, குடும்பமாய் நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கடந்து போனப்ப எல்லாம் நான் உங்களை பாதுகாத்து மீட்டு நான் வழி நடத்திட்டு கடந்து வந்தேன். இப்போ ஒரு சமாதான தாபரமாக உன்
குடும்பத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ உன்னுடைய மன விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அந்த மன விருப்பங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு நான் நிறைவேற்றுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் மன விருப்பங்களின்படி எல்லாம் உனக்கு நான் தந்தருளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ அடிக்கடி சில சோர்வுகள் உங்களுக்கு வருது, அடிக்கடி சில விஷயங்கள்ல ஒரு இயலாமைய நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த இயலாமை, அந்த சோர்வுகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விட்டு அகற்றுகிறார். என்னெல்லாம் இயலாமைகள், என்னெல்லாம் சோர்வுகள் வருதோ அந்த சோர்வுகளை நீக்கி உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பெரிய ரிலீஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. இந்த யோபு சொல்றான், ஆண்டவரே நீங்க எல்லாம் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீங்க செய்ய நினைச்சது ஒண்ணுமே தடைபடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா? அப்படி அவன் சொல்லும் போது அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவன் இழந்தவைகள் எல்லாவற்றையும் அவர் மீண்டும் திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்னெல்லாம் இழந்து போனானோ, அவன் வாழ்க்கையில எதெல்லாம் அவனுக்கு இழப்புகளாய் வந்ததோ அது எல்லாத்தையும், அவன் பிள்ளைகளை இழந்தான், அவன் ஆடு மாடுகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், என்னெல்லாம் இழந்தானோ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அது எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தாருங்க. அது மாதிரி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில யார் எதை எத்தனை தலைமுறைகளாக நீங்க இழந்து போயிருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். நீங்க இத பார்க்க போறீங்க. இத சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே நான் இழந்ததை நீங்க திருப்பி கொடுக்குறீங்க ஆண்டவரே, என்னெல்லாம் இழந்தேனோ அது எல்லாத்தையும் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க ஆண்டவரே. நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்க கேட்க கேட்க அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. சரி, அடுத்தது எரேமியாவின் புத்தகம் 32:17 நாம பார்க்கிறோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். ஆண்டவர் இன்றிலிருந்து உங்களுக்கு சில அதிசயங்களை செய்கிறார். உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னையில இருந்து சிலருக்கு நற்செய்திகள் கடந்து வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. சிலருக்கு நற்செய்திகள் வரும். உங்களுக்கு பல இடங்கள்ல இருந்து அல்லது நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து நற்செய்திகள், நல்ல நியூஸ், குட் நியூஸ் உங்களுக்கு கடந்து வரும். நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இருக்கலாம், ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு ஒரு நற்செய்தி கடந்து வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜு பிரதர், உங்களுடைய காரியத்துல கர்த்தருடைய அந்த வல்லமை செயல்படுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க உங்களுடைய எல்லைகள் ஒரு நாளும் அது மற்றவர்களால் அபகரிக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில காரியங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும், பிள்ளைகளை குறித்து மற்ற காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியதான அந்த மாற்றங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியங்களை உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எத்தனையோ வருஷம் உன்னை பின்தொடர்ந்துதான் கடந்து வந்தேன், எத்தனையோ வருஷம் உன்னை தேடி தேடி வந்தேன், எத்தனையோ காலங்கள் உன்னை அப்படியே இருக பிடிக்கிறதுக்கு நான் பார்த்தேன். உன்னை நேசிக்கிறதுனாலே உன்னை தேடி ஓடி வந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ என்னை விட்டு விலகி விலகி போய்கிட்டே இருந்த. இப்போ எனக்கு கிட்ட நீ வந்திருக்கிற, என்ன அப்படியே நீ என்னோடு கூட இணைந்து கொண்டு நீ நடக்க ஆரம்பிச்சிருக்கிற. இனி நீ பள்ளத்தாக்குகளை கடந்து நீ மலைகளுக்கு மேலாக ஏறுவாய்னு கர்த்தர் சொல்லுகிறார். உயரங்களுக்கு நேராக நீ கடந்து போவாய்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ இன்னும் கீழ்ப்படிதலுக்குள்ள வந்து இன்னும் அநேக காரியங்கள்ல கீழ்ப்படி, என்னுடைய சத்தியத்தை எல்லாம் நீ செயல்படுத்த ஆரம்பி. அப்ப என் சத்தியத்துல எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பி. அப்ப நான் உன் வாழ்க்கைய நான் அற்புத விதமாய் மாற்றுவேன். உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்க சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்றீங்க இந்த சகோதரர் அவங்க குடும்பத்தை எனக்கு தெரியும், அவங்க குடும்ப காரியங்கள் கூட எனக்கு நிறைய தெரியும். ஆனால் அதெல்லாம் நான் சொன்னேன்னா அவங்களுக்கும் விசுவாசம் வராது, உங்களுக்கும் விசுவாசம் வராது. அதனால பிரதர், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க மூத்த பிள்ளைய, அந்த பையனுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, அவன் போற வழியில போகட்டும், போகிற தூரம் போகட்டும், எவ்வளவு தூரம் போறானோ போகட்டும், ஆனா நான் அவனை இழுத்து கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவன் எங்க போனாலும் சரி, நான் திரும்பி அவனை கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய கடிவாளத்தை நான் என் கையில தான் வச்சிருக்கிறேன்.
நான் அவன் அந்த கயித்தை நான் விட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அவன் என் பலத்த கரத்துக்குள்ளதான் இருக்கிறான். அவன் போற தூரம் போகட்டும். ஆனா அவனை திரும்ப நான் கொண்டு வருகிற காலம் வெகு தூரத்துல இல்ல. நான் திருப்பி கொண்டு வருகிற போது அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறதை நீங்க பார்க்க போறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, எதுவா இருந்தாலும் சரி, அங்க ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்குது. ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்குது. இப்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் எதிர்பார்க்கிறதுல ஒரு அதிசயம் இப்ப நடக்குது. சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ற இந்த நேரத்துல உருவாகிறது. நான் தேவதூதர்களை கட்டவிழ்க்க போறேன். தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போறாங்க. நான் பேசுகிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. எனக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. நான் பேசுகிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. எனக்கு ஒரு அதிசயம் நடக்கிறதுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ராகா ஷாகா ராபா கதீரா காராபா காபாபா ராபா தீரா கசியாந்த ராகா தரபாகா ராதாரியா காபாபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நேரத்துல ஒரு அதிசயம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அதிசயத்தை இப்போ நான் கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு தேவ தூதர்கள் இப்பொழுது புறப்பட்டு போய் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை செய்வார்களா? இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிள்ளைங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. நானும் இவர்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இவங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இவர்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, அவங்க கேட்டுட்டு இருக்கிற காரியத்தை கொடுக்கும்படிக்கு, அந்த அதிசயத்தை கொடுக்கும்படிக்கு, அந்த அற்புதத்தை செய்யும்படிக்கு தேவதூதர் பணிவிடையை நான் கட்டவிழ்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதத்தை செய்தருளும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க.